எபிசோட் 30. நகைச்சுவை வீரனின் வழக்குரை. புதிரான வழக்கு. விஜயநகர அரசரின் அரண்மனையில் ஒரு நாள் புதிரான வழக்கு விவாதிக்கப்படுவது குறித்து செய்தி பரவியது. சிற்றூர்களில் இருந்த மக்கள் கூட கூடுதலாக திரண்டனர். அரசர் கிருஷ்ணதேவராயர், அவரது மந்திரிகள் மற்றும் அழகிய கவிஞர்கள் அனைத்தும் அந்த அரண்மனை மண்டபத்தில் இருந்தனர். வழக்கின் விவரம் அனைவருக்கும் புதிராகவே இருந்தது. அந்த வழக்கு மாமகன் ஒருவர் தனது நண்பனை ஒரு புது விதமான குற்றத்தில் குற்றம் சாட்டியதாக இருந்தது. என் நண்பர் ஒரு மரத்தில் இருந்து என் பழத்தை கதிர்ந்து அதை தின்றுவிட்டார். ஆனால் மரம் என் சுத்தமான தோட்டத்தில் வளர்ந்துள்ளது. எனவே பழம் எனது சொத்து என்று கூறினார் மாமகன். நண்பர் மறுத்து கூறினார், மரம் பொது நிலத்தில் இருந்தது. எனவே பழம் யாருடைய சொத்தும் இல்லை. நான் அதை சாப்பிட்டதில் தவறு இல்லை. இருவருக்கும் அநியாயம் செய்யாதவாறு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற இருமனம் கொண்ட அரசர் தனது புத்திசாலித்தனத்தை நம்பி தெனாலி ராமனை அழைத்தார். தெனாலியின் களம். தெனாலி தனது நகைச்சுவை முகத்துடன் மண்டபத்தில் நுழைந்தார். வழக்கின் விவரத்தை கேட்ட பிறகு உடனே ஒரு சிறு சிரிப்புடன் திரும்பினார். அரசரே, வழக்கு சிக்கலானது. ஆனால் நாங்கள் அதை விரைவாக தீர்க்கலாம். ஒரு சிறிய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றார். அரசர் குழப்பத்துடன் ஒப்புக்கொண்டார். தெனாலி அங்கு ஒரு கூட்டத்தை கூட்டினார். அவர் கூறினார், இந்த வழக்கு யார் உரிமை கொண்டது என்பதை தீர்மானிக்க அந்த மரத்தின் வேர் எங்கு இருக்கிறது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். இருவரும் பங்கு போட்ட அந்த மரம் தனது வேறுவிதமான கருத்தை தெரிவிக்கலாம். அந்த மரத்தை கொண்டு வந்து அதற்கு சுற்றியிருந்த நிலத்தை பரிசோதித்தார். ஆனால் மரத்தின் வேர் சற்று ஆழமாக புழங்கியிருந்தது. இதை கண்டறிய தெனாலி ஒரு கொடுக்கப்பட்ட வேலைக்கு சிற்றாய்வு செய்ய உத்தரவிட்டார். அழகிய தீர்ப்பு. சிறிய நேரத்தில் மரத்தின் வேர் இருபுறத்திற்கும் சென்று இருந்தது என்பது தெரியவந்தது. ஒரு பக்கம் மாமகனின் தோட்டத்தில் இருந்தது, மற்ற பக்கம் பொது நிலத்தில். இதை கண்ட தெனாலி மந்திரியர் மக்களிடையே திரும்பினார். இந்த வழக்கில் மரம் இருவரிடமும் சேர்ந்து பங்கு வைத்துள்ளது. எனவே பழங்கள் இருவருக்கும் சொந்தமானவை என்றார். ஆனால் தெனாலி அதற்கு மேலும் திருப்பம் கொடுத்தார். ஆனால் மரம் பொது நிலத்திலிருந்தால் பழத்தை எடுக்க அங்கீகாரம் தேவை. மாமகன் தன் தோட்டத்தின் நிழலை பொது நிலத்தில் பகிர்ந்துள்ளதால் மரத்தின் பழங்கள் பொது சொத்து என கணக்கிட வேண்டும். மாமகனும் நண்பரும் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். இருவரும் அதற்கெதிரான வாதங்களை அளித்தனர். ஆனால் தெனாலி ஒரே தீர்ப்புடன் முடித்தார். ஒருவரின் சொத்து ஒருவருக்கு குற்றமில்லை, ஆனால் அவர்களின் அறிவு மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பே முக்கியம். எனவே இந்த வழக்கை முடித்து வைக்க முடிவு செய்தேன். அரசரும் மந்திரிகளும் மக்களும் தெனாலியின் தீர்ப்பை பாராட்டினர். மாமகனும் நண்பரும் நட்பில் திரும்பினர். அதில் ஒரு புதிய அறநெறியும் உருவானது. அந்த வழக்கு முடிந்ததும் அரசர் தெனாலியை பாராட்டி ஒரு நகைச்சுவை மாலையை பரிசாக அளித்தார். அப்போது தெனாலி சிரித்து கூறினார், அரசரே, சிக்கலான வழக்குகள் வரும் போது உங்கள் கூட்டத்தில் இருக்கவே எனக்கு ஆசை. அரசரும் மற்ற மந்திரிகளும் கைதட்டினர். அதிலிருந்து தெனாலியின் புத்திசாலித்தனமான தீர்ப்புகள் தொடர்ந்து மக்களிடையே பிரபலமடைந்தன. கதை உத்தேசம். தெனாலிராமனின் இந்த தீர்ப்பு அறிவும் நகைச்சுவையும் கலந்த ஒரு உன்னத தீர்ப்பை வழங்கியது. இந்த கதையை மக்கள் பலரும் ரசித்தனர்.